அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தத்தாத்திரேயர் அவதாரம். அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு அவதாரம் எடுத்தாங்க. அதுக்கு காரணமா நாரதரும் இருந்தாரு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். எங்கும் சஞ்சரிக்கும் அனுமதி பெற்றிருந்த நாரதர் ஸ்ரீ வைகுண்டத்துக்குள் நுழைந்தார். அங்கே மகாலட்சுமி தலை நிமிர்த்தியபடி அமர்ந்திருந்தாள். அந்த நிமிர்வில் கர்வமும் உயர்ந்திருந்தது. உலகுக்கே முதல்வனான மகாவிஷ்ணுவின் இருதயத்தில் தான் கொலுவீற்றிருப்பதில் அவளுக்கு அத்தனை பெருமை. வேறு எந்த பெண்ணுக்காவது இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க கூடுமா என்ற இலக்கார கர்வம். தன் மீது எத்தனை பிரியம் இருந்தால் மகாவிஷ்ணு தன்னை மார்பில் நிரந்தரமாக இருத்தி கொண்டிருந்திருப்பார். அதற்கு தான் முழு தகுதி கொண்டிருந்ததுதானே காரணம். ஆனால் ஒரு பத்தினி பெண் கணவன் தன் மீது வைத்திருக்கும் அபிமானத்தை எண்ணி சந்தோஷப்படலாமே தவிர அது குறித்து கர்வப்படக்கூடாது என்றே கருதினார் நாரதர். அவ்வாறு படும் கர்வம் ஏதேனும் ஒரு கட்டத்தில் கணவரையே சிறு அளவிலாவது உதாசீனப்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்கும் என்று நினைத்தார் அவர். ஆகவே மகாலட்சுமியின் மனதிலிருந்து அந்த கர்வ மாயை நீக்க தீர்மானித்துக் கொண்டார். திடீரென்று கேட்ட ஒரு பசிக்குரல் வைகுந்தத்தையே அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்த உலகத்தில் யாருக்காவது பசிக்குமா என்ன? அதுவும் பசிக்குதே பசிக்குதே என்று குரல் கொடுத்து கேட்டு தன் பசியை விளம்பரப்படுத்துவது மிகவும் கேவலமானதாயிற்றே. எந்த உயிரேனும் பசி என்று உணர்ந்தாலே போதும், உடனே ஓடோடி போய் அந்த பசியை ஆற்றக்கூடிய தான் இருக்கும் இடத்தில் பசிக்குரலா என்று லட்சுமிக்கு கோபமான ஆச்சரியம். இதில் வேதனை என்னவென்றால், அப்படி குரல் கொடுத்தவர் நாரதர். எப்போதும் நாராயணனின் பெயரையே சுவாசித்து உச்சரித்து நிறைந்த மனதும் பசி தோற்றம் உடையாத வயிறுமாக இருக்க வேண்டிய அவருக்கும் பசியா? லட்சுமி எரிச்சலுடனே கேட்டார். என்ன நாரதரே, வைகுந்தத்திலேயே விளையாட்டை ஆரம்பித்து விட்டீரா என்று கேட்டார். உடனே நாரதர் போலியாக பதறினார். தப்பு தப்பு அம்மா, உண்மையிலேயே எனக்கு பசிதான். ஆனால் வேடிக்கை பாருங்கள், என்னிடம் உணவு பொருள் இருக்கிறது, சாப்பிடத்தான் முடியவில்லை என்றார். இதென்ன கூத்து? கையில் உணவிருந்தால் எடுத்து சாப்பிட வேண்டியதுதானே, எதற்காக பசி பசி என்று கத்த வேண்டும்? லட்சுமியின் உயர்ந்த குரலில் கோபம். நான் உணவு பொருள்தான் இருக்கிறது என்று சொன்னேன், உணவே இருப்பதாக சொல்லவில்லையே என்று கேட்ட நாரதர் தான் வைத்திருந்த சில மணிகளை காட்டினார். அவை இரும்பாலான தானிய மணிகள். அட, இது இரும்பு தானியம், இதை சாப்பிட முடியாது, இது எப்படி உணவு பொருளாகும் என்று கேட்டாள். நீங்கள் மனது வைத்தால் இந்த இரும்பு மணிகளை பொறித்து தர முடியும், நானும் உண்டு பசியாறி மகிழ்வேன் என்றார் நாரதர். என்ன உளறுகிறாய்? இரும்பு குண்டுகளை பொறித்து தருவதா? அது எப்படி முடியும்? முடியும், முடிந்திருக்கிறது. பூலோகத்தில் அத்திரி முனிவரின் பத்தினி அனுசுயை என்று ஒரு பெண்மணி இருக்கிறாள். தன் ஆற்றலால் எதையும் சாதிக்கும் திறமை கொண்டவள் அவள். அவளுக்கு இதெல்லாம் வெகு எளிமையானவை. இந்த இரும்பு குண்டுகளை வானலியில் போடுவாள். மனதார தன் கணவனை தியானிப்பாள். உடனே மொட்டு மலராவது போல இந்த இரும்பு மணிகள் பொரிந்து பூக்கும். மகாலட்சுமிக்கு பொறாமை தலை தூக்கியது. தன்னை விட சிறந்த ஒருத்தி இருக்கிறாள் என்பது தனக்குத்தான் எவ்வளவு சிறுமை. சரி, இந்த இரும்பு குண்டுகளை பொறிக்கும் முயற்சியில் ஈடுபடலாமா? வேண்டாம், அது இயலாது என்று உறுதியாக தெரிந்த பிறகு ஏன் வீண் முயற்சி? இந்த நாரதர் எதையாவது கலகம் ஊட்டுவதற்காக பொய் கூட சொல்லலாம். ஆனாலும் அனுசூயை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன்னையும் மீறி ஒரு மானிட பெண் சிறப்பு பெறுவது அவளால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. கற்பில் அவள் அவ்வளவு சிறந்தவளா? அதையும் சோதித்து பார்த்துவிட வேண்டும். மகாலட்சுமி யோசித்துக் கொண்டிருந்த போதே நாரதர் பிரம்மலோகத்துக்கு போனார். அங்கோ சரஸ்வதி தன்னால் பேச்சு இழந்தவனையும் பேச வைக்க முடியும், கவிதை பாடச் செய்ய முடியும், முட்டாளையும் மூடனையும் கூட மேதாவியாக்க முடியும் என்று தன் தலை மீதான கிரீடத்தையும் விஞ்சி கனம் கொண்டிருந்தார். இவளிடம் வந்த நாரதர் அனுசையை பற்றி சொன்னார். உடனே வெகுண்டெழுந்தாள் சரஸ்வதி. என்னால் இந்த இரும்பு குண்டுகளை பொறிக்க இயலாமல் போகலாம், ஆனால் நான் என் கணவர் பிரம்மாவின் நாவில் இருப்பவள், அவரை விட்டு இணை பிரியாத உறவு கொண்டவள்.
ஆகவே என் பதிவிரதத்தனம் எந்த அளவுக்கும் யாருக்கும் குறைந்ததில்லை என்றாள். நாரதர் அவளை பார்த்து கேலியாக சிரிக்கவே அவள் கோபம் பன்மடங்காகியது. அது அனுசையை நோக்கி திரும்பியது. அவளுடைய கற்பின் திறத்தை இன்னொரு பெண்ணாகி என்னிடமே சொல்லி என்னை குறைவாக மதிப்பிட்டு விட்டாய். என்னால் இரும்பு மணிகளை பொறிக்க முடியாதுதான். ஆனால் அனுசையை நீ சொல்வது போல உத்தமி அல்ல என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் என்று சூளுரைத்தாள். நாராயண நாராயண என்று ஜபித்தபடியே கைலையை நோக்கி சென்றார் நாரதர். அங்கே பார்வதி தான் அரணின் மனைவி என்பதாலும் விநாயகர் மற்றும் முருகனின் தாய் என்பதாலும் பிரபஞ்சத்தின் உச்சியில் தான் இருப்பதாக கற்பனையின் பெருமை சுகம் கண்டு கொண்டிருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக தான் சிவன் உடலில் பாதி என்ற தகுதியும் அவளை மிதக்க வைத்திருந்தது. பார்வதியிடம் வந்தார் நாரதர். அவரிடமும் இரும்பு தானிய மணிகளை பற்றி சொன்னார். மகாலட்சுமி, சரஸ்வதி இருவரும் முடியாது என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள். தாங்கள் சௌகரியம் எப்படியோ என்று கிண்டலாக கேட்டார். பார்வதியும் தன் கோபத்தை அனுசையை திசை நோக்கி திருப்பினார். உலகுக்கே படியளந்தவனின் பத்தினியால் இரும்பு தானிய மணிகளை பொறித்து தர முடியவில்லை என்பதுதான் எத்தகைய அவமானம்! ஆனாலும் இந்த ஒரு இயலாமையால் தன் பதிவிரத தன்மையை எடை போடுவது மிகவும் அநியாயம். என்னுடைய தகுதி வேறு எந்த பெண்ணுக்காவது கிடைக்க முடியுமா? அப்படி சிவத்துடன் இணைந்த சக்தியாக தான் திகழ்வதே அதற்கான சாட்சிதானே. நாரதர் புறப்பட்டு விட்டார். அந்த 3 தேவியரும் ஒன்று கூடி அனுசையை எதிராக ஏதாவது சதி திட்டத்தில் இறங்குவார்கள். அந்த திட்டத்தில் அவர்கள் தோல்வியை சந்திப்பார்கள். அதன் பிறகுதான் தன் சிறுமையை நொந்து கொள்வார்கள், அகம்பாவமும் நீங்க பெறுவார்கள் என்று யோசித்தார். அப்படியே ஆயிற்று. தேவியர் மூவரும் தனது கணவரிடம் நாரதரால் தாம் பட்ட அவமானத்தை விவரித்தார்கள். அந்த அனுசையை உண்மையிலேயே கற்பு வலிமை மிக்கவளா என்பதை பரிசோதிக்க விரும்பினார்கள். அதற்காக தன் கணவர்களை இளம் முனிவர்களாக அவளிடம் போய் அவள் மனம் பேதலிக்க செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள். தம் கணவர் அழகில் அவள் மயங்குவது உறுதி என்று மூவருமே நினைத்து கொண்டார்கள். திட்டமிட்டபடி பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் இளம் முனிவர்களாக அத்திரி முனிவர் அனுசையை குடிலுக்கு முன் வந்து நின்றார்கள். முனிவர் தம் காலை நேர நியமங்களை முடிப்பதற்காக வெளியே போயிருந்தார். வாயிலில் நின்றபடி தங்களுக்கு பிச்சையிடுமாறு மூவரும் கேட்டார்கள். வாசலுக்கு வந்து பார்த்த அனுசையை அந்த இளைஞர்களை பார்த்து மலர்ந்த முகத்துடன் வரவேற்றார். வாருங்கள் முனிசிஷ்டர்களே, தங்கள் பாதம் பட எங்கள் குடில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உள்ளே வாருங்கள், இருக்கையில் அமருங்கள், தாங்கள் புசிக்க அறுசுவை தயாரித்து பரிமாறுகிறேன் என்று அன்புடன் அழைத்தாள். தாங்கள் வந்த நோக்கம் எளிதாக கைகூடிவிடும் என்பது போல மும்மூர்த்திகளும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். இனி அடுத்த அஸ்திரத்தை பிரயோகிக்க வேண்டியதுதான். முனிபத்தினியே, நாங்கள் உணவருந்தும் போது ஒரு நியதியை கடைபிடிப்பது வழக்கம். அதாவது பிச்சையிடுபவர் பிறந்த கோலத்தில்தான் இட வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அந்த பிச்சையை ஏற்போம் என்றார்கள். அப்போதும் அனுசையின் முகத்தில் புன்னகை மாறவில்லை. அதில் கோபரேகையை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சாந்தமான முகத்துடன், உங்கள் நியதி அதுவானால் அதை மாற்ற எனக்கு உரிமை கிடையாது. ஆனால் எங்கள் குடில் தேடி வந்து பிச்சை கேட்டதால் அதை அளிக்கும் தர்மத்திலிருந்தும் நான் பிறழவும் முடியாது. தங்கள் மனம் போலவே ஆகட்டும் என்று பதிலளித்தாள் அனுசையை. ஏதோ கேட்டுவிட்டோமே தவிர இந்த பெண் என்னதான் செய்ய போகிறாள் என்ற திகைப்போடு மூவரும் மனம் கலங்கி அமர்ந்திருந்தார்கள். அனுசையை அங்கே கமண்டலத்தில் இருந்த நீரை சிறிதளவு தன் வலது உள்ளங்கையில் ஊட்டிக்கொண்டாள். கண்மூடி உள்ளம் பொங்க தன் கணவரை நினைத்து கொண்டு பிறகு அந்த தண்ணீரை மும்மூர்த்திகள் மீது தெளித்தாள். அவ்வளவுதான். மும்மூர்த்திகளும் அப்போது பிறந்த 3 பச்சிளம் குழந்தைகளாக மாறினார்கள். அவர்களை பார்த்து மெல்ல முறுவலித்து அனுசையை தானும் பிறந்த மேனியானாள். அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டி அவர்களை தொட்டிலிட்டு தாலாட்டும் பாடினாள்.
நியமங்களை முடித்துவிட்டு குடிலுக்குள் வந்த அத்திரி முனிவர் 3 மழலைகளையும் அவர்களை தாளாட்டும் தன் மனைவியையும் கண்டு உடனே அவருக்கு எல்லாமும் புரிந்தது. மனைவியையும் பாராட்டினார். பிறகு அந்த குழந்தைகளிடம் சென்று வணங்கினார். இவர்கள் பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் என்று மனைவியிடம் சொன்னார். அந்த குழந்தைகளை அப்படியே ஒரு சேர எடுத்து அணைத்தார். அங்கே ஒரு பேரொளி பளிச்சிட்டது. 3 தலைகளுடன் கூடிய ஒரு புதிய அவதாரம் அங்கே தோன்றியது. அந்த அவதாரம்தான் தத்தாத்ரேயர். அதாவது பிரம்ம சிவ விஷ்ணு அம்சங்கள் பூரணமாக ஒருங்கே விளங்கும் பிரத்யேக அவதாரம். 3 தேவியரும் தம் தவறை உணர்ந்து அனுசையிடம் மன்னிப்பும் கோரினர். அதை கேட்டு பதறிய அனுசையை அவர்கள் தாழ் பணிந்தாள். அனுசையின் கற்பின் திறத்தையும் தத்தாத்ரேயர் அவதாரத்தையும் உலகெங்கும் பரப்பினார் நாரதர். இவ்வாறு முப்பெரும் தேவியரின் கர்வத்தை அடக்கியதோடு புதியதோர் அவதாரம் ஏற்படவும் காரணமானார் நாரதர்.